தற்போதைய அண்மை செய்தி. ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் சென்னை, பஞ்சாப் அணிகளுக்கு இடையேயான போட்டிக்கான டிக்கெட் விற்பனை மந்தமாக நடைபெற்று வருகிறது. சென்னை போட்டியில் டிக்கெட் விற்பனை மந்தமாக நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை அணி தொடர்ந்து தோல்விகளை சந்தித்து வருவதால் டிக்கெட் வாங்க ஆர்வம் காட்டாத ரசிகர்கள், இதனால் டிக்கெட் விற்பனை மந்தமாக நடைபெற்று வருகிறது. சென்னை அணி தொடர்ந்து தோல்விகளை சந்தித்து வருவதால் ரசிகர்கள் டிக்கெட் வாங்குவதில் ஆர்வம் காட்டவில்லை. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜெயலானி வழங்க கேட்கலாம். ஜெயலானி, ரசிகர்கள் ஏன் தொடர்ந்து டிக்கெட் வாங்குவதில் ஆர்வம் காட்டவில்லை? மேலும் விவரங்களை பதிவு செய்யலாம். மோனிஷா, சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இதற்கு முன்பாக நடைபெற்ற ஐபிஎல் தொடர்களில் 5 கோப்பைகளை வெற்றி பெற்றிருந்தாலும் இந்த தொடர் என்பது அவர்களுக்கு சாதகமாக அமையவில்லை என்பதை கூற முடியும். குறிப்பாக முதலில் விளையாடிய 9 போட்டிகளில் 2 போட்டிகளில் மட்டுமே வெற்றி பெற்றிருக்கிறது. தொடர்ச்சியாக பல்வேறு மோசமான சாதனைகளை தனது சொந்த மைதானத்திலேயே நிகழ்த்தக்கூடிய அணியாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி நிகழ்ந்திருக்கிறது. குறிப்பாக கடந்த 4 போட்டிகளிலும் சொந்த மைதானத்தில் சென்னையில் விளையாடிய போட்டிகளில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தோல்வியை சந்தித்திருக்கிறது. இதன் காரணமாக சென்னை அணிக்கான அந்த போட்டிகளுக்கான அந்த டிக்கெட் விற்பனை என்பது மந்தமாக நடைபெற்றது. குறிப்பாக வருகிற ஏப்ரல் 30ஆம் தேதி சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கும் பஞ்சாப் கிங்ஸ் அணிக்கும் இடையிலான போட்டி என்பது நடைபெற இருக்கிறது. அதற்கான டிக்கெட் விற்பனை என்பது இன்று காலை 10-15 மணி அளவிற்காக தொடங்கி நடைபெற்று வருகிறது. வழக்கமாக சென்னை அணி போட்டிக்கான டிக்கெட் விற்பனை என்பது தொடங்கியது முதலாகவே லட்சக்கணக்கான நபர்கள் விற்பனை டிக்கெட்டினை பெறுவதற்காக முந்தியடித்துக் கொள்வார்கள். ஆனால் இந்த நிலையில் தற்போது 2 மணி நேரம் கடந்தும் கூட டிக்கெட் விற்பனை என்பது தற்போது நிறைவு பெறாமலே இருக்கிறது. குறிப்பாக 1700 ரூபாய்க்கான டிக்கெட் முன்பதிவில் ஒரே ஒரு பகுதி மட்டுமே தற்போது விற்பனை என்பது முழுமையடைந்திருக்கிறது. மற்ற பகுதிகளுக்கான டிக்கெட் விற்பனை என்பது இன்னும் நிறைவு பெறாமல் மந்த கதியிலேயே நடைபெற்று வருகிறது. குறிப்பாக 1700 ரூபாய் முதல் 7500 ரூபாய் வரையிலாக இந்த டிக்கெட் விற்பனை என்பது செய்யப்பட்டு வருகிறது. ஆனால் தொடர்ச்சியாக டிக்கெட் விற்பனை என்பது 2 மணி நேரம் கடந்தும் கூட மந்தகதியிலேயே நடைபெற்று வருகிறது. மோனிஷா, ஜெயலானின் தகவல்களுக்கு நன்றி.